இன்றைய ஆன்மீக தகவல். கண்வ மகரிஷி மிகப்பெரிய ஒரு ரிஷி, நல்ல ஞானஸ்தர். இந்த கண்வ மகரிஷி யசோதையனுடைய தந்தையான சுமுகர் இருந்தார் அல்லவா, அவருடைய இல்லத்தினுடைய புரோகிதராகவும் இருந்தார். தினந்தோறும் சாலக்கிராம வடிவில் உள்ள சாலக்கிராமத்திற்கு பூஜை செய்வார். சாலக்கிராமம் என்பது திருமாலுடைய அம்சம். சாலக்கிராம பூஜை செய்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். பெருமாள் இந்த சாலக்கிராமத்திலே சாநித்தியமாக இருப்பார். இன்றைக்கும் கூட சாலக்கிராம பூஜை செய்பவர்களுடைய இல்லங்களிலே மகாலட்சுமியினுடைய வாசம் அதிகமாக இருக்கும். அவர்கள் எதற்காகவும் கஷ்டப்பட மாட்டார்கள். இந்த சாலக்கிராம பூஜை செய்வது என்பது அத்துணை தூரம் நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கின்ற பூஜை. நல்ல ஒரு ஞானியிடம், நல்ல ஒரு குருவிடம் இந்த பூஜையை எப்படி செய்வது என கேட்டு தெரிந்து கொண்டு சாலக்கிராம பூஜை செய்தால் வீட்டிலே கஷ்டம் என்பதே இருக்காது. ஆகவே இந்த சாலக்கிராம பூஜையை, ஆகவே இந்த கண்வ மகரிஷி இந்த சாலக்கிராம பூஜையை முறையாக செய்து வந்தார். அந்த பூஜையினால் பெரிய ஞானத்தை அடைந்தார். அதேபோல் தான் எந்த பொருளை உண்டாலும் அதனை முதலிலே சாலக்கிராம பெருமாளுக்கு அர்ப்பணித்த பிறகே தான் உண்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கை கொண்டிருந்தார். நந்தகோபர் இருந்தார் அல்லவா, நந்தகோபர் கண்வரிடம், எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, நீங்கள் வந்து அக்குழந்தையை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி என கண்வரை அழைத்தார். இதை வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் கண்வ மகரிஷிக்கு அரண்மனைக்கு செல்வதற்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அங்கே அவதாரம் செய்திருப்பதோ கண்ணன். பெருமாள் தான் அங்கே கண்ணனாக அவதரித்திருக்கின்றார். கண்ணன் பிறந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையிலே ஒரு நாள் கண்வ மகரிஷி கோகுலத்துக்கு வந்தார். தான் பூஜிக்கின்ற சாலக்கிராமத்தை நந்தகோபரனுடைய மாட்டுக் கொட்டகையிலே வைத்தார். ஏனெனில் மாட்டுக் கொட்டகையிலே ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதனால்தான் கோமாதாவுக்கு நாம் பூஜை செய்கின்றோம். கோமாதா ஒரு இல்ல கிரகப்பிரவேசம் என்றால் கோமாதாவை அழைத்து பூஜை செய்கின்றோம். எதற்காக செய்கின்றோம்? கோமாதா வீட்டிற்குள் வந்தால் 33 கோடி தேவர்களும் வந்ததற்கு சமம். ஆகவே கோமாதாவின் உள்ளே எல்லா தெய்வங்களும் குடியிருக்கின்றார்கள். அதனால்தான் கோமாதாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை நம்முடைய சாஸ்திரம் கொடுத்திருக்கின்றது. ஆக சாலக்கிராமத்தை வைத்துவிட்டு மந்திரங்களை சொல்லி அங்கேயே அவர் பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய உணவுகளை தயாரிக்கவும் யசோதையின் மூலமாக ஏற்பாடுகளை செய்து கொண்டார். காய்கறிகள், விறகு முதலானவற்றை ரோகிணி தயார் நிலையிலே வைத்திருந்தார். கண்வர் நீராடி விட்டு பூஜையை தொடங்கினார். அவர் பூஜை செய்யும் முறையை நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் ஆகியோர் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமாளுக்கு பிரசாத நிவேதனம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது மற்றவர்களை எல்லாம் அவ்விடத்தை விட்டு நகர சொல்லிவிட்டு பிரசாதத்தை சாலக்கிராம பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். பக்தி பரவசத்திலே கண்வர் ஆழ்ந்திருந்தபோது குழந்தை கிருஷ்ணன் இவர் சமர்ப்பித்த பிரசாதத்தை எல்லாம் உண்டு விட்டான். கண்விழித்த கண்வர் இது என்ன அநியாயம் என்று கத்தினார். ஓசையை கேட்டு பதறிப்போய் நந்தகோபனும் யசோதையும் ஓடி வந்தார்கள். நடந்ததை கேள்விப்பட்டு கண்வரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரினார்கள். மீண்டும் புதிதாக உணவு தயாரிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தாள் ரோகிணி. களைத்து போயிருந்தாலும் கண்வர் மீண்டும் உணவு தயாரித்தார். யசோதை கண்ணனை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டார். மீண்டும் சாலக்கிராம பெருமாளுக்கு உணவை சமர்ப்பித்தார் கண்வர். பக்தி பரவசத்திலே மூழ்கிய அவர் கண்விழித்து பார்த்தார். யசோதையும் நந்தகோபரும் ஓடி வந்து பார்த்தார்கள். மீண்டும் கண்ணபிரான் அங்கே பிரசாதத்தை உண்டு கொண்டிருந்தார். கடும் கோபம் கொண்டார் யசோதை. கண்ணா, இனியும் என்னால் பொறுமை காக்க முடியாது. உன்னை அடிக்க வேண்டாம் என்று விட்டால் இவ்வளவு தீங்குகள் செய்கின்றாயே, அறையை விட்டு எப்படி வெளியே வந்தாய்? பதில் சொல் என்றார். என்னை திட்டாதே அம்மா, அந்த தாத்தா தான்
சில மந்திரங்களை சொல்லி சொல்லி என்னை வா வா என அழைத்தார். அதனால்தான் வந்தேன். நீ சண்டை போட வேண்டுமென்றால் அந்த தாத்தாவிடம் போய் சண்டை போடு என்றார் கண்ணன். தன் வாயில் இருந்த பாயாசத்தை கண்வரின் முகத்திலேயே உமிழ்ந்தான். அடுத்த நொடியே கண்ணன் யார் என்பதை கண்வர் உணர்ந்தார். தான் சாலக்கிராம வடியிலே ஆராதிக்கின்ற திருமால் வேறல்ல, கண்ணன் வேறல்ல என கண்ணனுடைய அவதாரம் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார் கண்வ மகரிஷி. பேரானந்தத்திலே மூழ்கிய அவர் அக்ராஹயாய நமக என கண்ணனை துதித்தார். அக்ராஹயன் என்றால் சிந்தைக்கு எட்டாதவன் என அர்த்தம். கண்வர் பெரிய ரிஷியாக இருந்தபோதும் அவராலும் கூட அந்த கண்ணனை இன்னார் என்று அறிந்து கொள்ள இயலவில்லை. கண்ணன் மனமு வந்து தானே உணர்த்திய பின்தான் அவனை திருமால் என கண்வர் உணர்ந்தார். எனவே அவன் மனம் வைத்தாலன்றி அவனை சிந்தையால் அறியவே முடியாது. அதனால்தான் திருமூலர் பாடினார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்பர் பெருமான் பாடினார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என. இறைவன் நினைக்காமல் இறைவனை நாம் நினைக்க முடியாது. அக்ராஹயாய நமக என்ற 56வது திருநாமம் சகஸ்ரநாமத்திலே வருகின்றது. இந்த நாமத்தை சொன்னால் எட்டாத பொருளும் நமக்கு எட்டும்படி எட்டெழுத்தின் நாயகனான எம்பெருமான் அருள் புரிவான் என சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நாம் இருக்கின்ற அத்துணை நேரம் 24 மணி நேரத்திலே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் இறைவனுடைய அனுகிரகமானது என்றேனும் ஒரு நாள் நமக்கு கிடைத்து நமக்கு இறை அனுபவம் கிடைக்கும். ஆகவே எப்போதும் இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டே இருப்போம், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதற்கு நேரம் காலமே கிடையாது, எப்போதும் சொல்லலாம். தெரியாமலா பாடி வைத்தார்? கோவிந்தா கோவிந்தா என சொல்லிக்கொண்டே இருந்தால் பாவங்கள் எல்லாம் போகும் என பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.